தென்மண்டல முதல்வர்களோட கூட்டமைப்பு வந்து நீங்கள் மாநாடு வந்து நடந்திருக்கு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உரிய தயாரிப்புகளோடு போயிருக்க வேண்டும். டி.கே. சிவகுமார் மேகதாது கட்டினா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு உட்கார்ந்து அவர் நமக்கு பாடம் எடுக்கிறாரு. அது துணைத் தலைவருங்கிறது ரொட்டேஷன்ல வர்றது. விஜய் அவர்கள்ங்கிறதுக்காக அதை கொடுத்தார்ல. XYZ யார் இருந்திருந்தாலும் அது பெருமை அப்படிங்கிறதுல அது சுழற்சி முறையில் வர்றது. தாவேக்காவுடைய சமூக வலைதள வாசிகள் என்ன சொல்றாங்கன்னா, அமித்ஷா வந்து விஜய் அவர்களை பார்த்து கொஞ்சம் நர்வஸா இருக்கிறாரு. வரி விதிப்பு உரிமையில் அவங்க இருந்ததை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் நீங்க அது குறித்து வாய் திறக்கல. சென்னை மதுரை மெட்ரோ முடியாதுன்னு நீங்கள் ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி 1 மாதம் ஆகுது. இப்போ வரைக்கும் அவர் வாயை திறக்கலை. பாடி லாங்குவேஜை படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் ஆடியோ லான்ச்சில் எதிர்த்தரப்பு ஹீரோவை அவங்கள ட்ரோல் பண்ண பயன்படுத்தினுடைய மெத்தடை கொண்டு வந்து பாலிடிக்ஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. எங்கள் அண்ணன் வந்து ஊழல் பட்டியெல்லாம் கையில் வச்சிருக்காரு, அவர் எப்போனாலும் யாரை வேணால் தூக்குவார். ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆடிட்டுங்கிறத வச்சு ஊழல் பட்டியலை ரிலீஸ் பண்ணலாங்கிறது புரிதலற்ற ஒரு பேச்சு. முந்தின நாள் முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு ஒரு குழப்பம் குளறுபடி வந்துச்சு இல்லை, அதை அப்படியே வச்சு வேற பக்கம் திருப்பி விடுறது. அந்த பலூனில் காற்று இறக்குறதுக்கான டெக்னிக்கா லஞ்சம் மட்டும் சுத்தமான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே அவங்களே போடுற ரீல்ஸ் தான். எங்க விஜய் தல்பதி வந்து தான் பெண்களை தொட்டாங்கன்னா 24 மணி நேரத்தில் என்கவுண்டர். பஸ் பாஸே அவர் தான் அறிமுகப்படுத்தினாரு. நார்த்தை நோக்கி பயணிக்கிறார் அடுத்த அவரோட பயணம். இங்கேயே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நார்த்தில் கட்டாயம் ஒரு கான்ஃபிடென்ஸ் எக்கச்சக்கமாக இருக்கு. அது மாதிரி தளபதி மேலே போயிட்டா நம்ம சிஎம் ஆகலான்னு ஒருத்தர் புகழ்ந்து தளபதி சிரிச்சிட்டாருன்னா பூரா பேரும் எவ்வளோ பேமெண்ட்னாலும் பரவாயில்ல எழுதி கொடுங்க எங்கள் தளபதியை பாராட்டின்னு வாங்கி கொண்டு வந்து சட்டமன்றத்தை படிக்க வேண்டிய நிலை இருக்கிறதுனால இதை தெரிந்தே செய்கிறார்கள். 71 லட்சம் கோடி முதலீடுங்கிறாங்க. 71 லட்சம் கோடி எங்கிட்ட வந்துச்சு? இந்தியாவே பாஜகலாம் மிரண்டு போயிட்டாங்க. நம்ம 2014 13 வருஷமா எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் குஜராத் மாடல்னு. அதெல்லாம் சும்மா ஒரே மாசத்துல இவங்க தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சொல்றாங்களே, நீங்க ரொம்ப டேஞ்சரானவங்க அப்படின்னு. சாட்டை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் நம்முடன் இணைந்திருக்கிறார் ஊடகவியாளர் புன்னைவளவன் அவர்கள். வணக்கம் ஐயா. வணக்கம். நலமா இருக்கீங்களா? சிறப்பு. வைப்லையும் பிளாஸ்ட்லையும் தான் தமிழ்நாடே சட்டமன்றத்தில் தொடங்கி தென்னிந்திய மண்டல கூட்டங்கள் வரைக்கும், அமித்ஷா கூட்டம் வரைக்கும் பிளாஸ்ட் தான் போயிட்டு இருக்கு. நீங்களும் அந்த பிளாஸ்டோட பயணிக்கிறீங்க. செய்திகளை ஃபாலோ பண்ணுறதுலே தான் பிரேக்கிங்காக போட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸில் அன்பாக கொண்டு போய் ஏதோ அமித்ஷாவுக்கு பிடிச்ச ஐட்டத்தை முதலமைச்சர் கொடுத்தார். இன்னைக்கு ஒரு கெட்டப் சேஞ்செல்லாம் தான் அப்படியே தானே ஓடிக்கிட்டு இருக்கு. முக்கியமாக இதை பற்றி தான் கேட்க இருந்துச்சு. அந்த தென்மண்டல முதல்வர்களோட கூட்டமைப்பு வந்து நீங்கள் மாநாடு வந்து நடந்திருக்கு. மாநாடும் முடிஞ்சிருச்சு. முதலமைச்சர் விஜய் என்ன பேசினார் சொல்லி தகவல்கள் வெளியாகிருக்கு. அதுமாதிரி அமைச்சர் டி.கே. சிவகுமார் என்ன பேசினார் சொல்லி தகவல்கள் வெளியாகிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாட்டிலே வந்து ஒரு முக்கியமான விஷயத்தை டி.கே. சிவகுமார் அவர்கள் வந்து பேசிட்டு போயிருக்காரு. தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் அவர்கள் உரிய தயாரிப்புகளோடு போயிருக்க வேண்டும். டி.கே. சிவகுமார் வராருன்னா நீங்கள் மேகதாது விவகாரத்தில் மேகதாது கட்டினா தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு உட்காந்து அவர் நமக்கு பாடம் எடுக்கிறாரு. பதிலுக்கு நீங்கள் ஏன் கூடாதுன்றதில் தொடங்கி நம்ம பேசியிருக்கோம்னா உரிய கவுண்டர் கொடுக்கப்பட்டதாக அதில் தெரியலை. அது உள்ளபடியே வருத்தத்துக்குரியது. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய முகமாக நீங்கள் அங்கே போய் ப்ரெசென்ட் பண்ணுறீங்க. நடத்துறது நம்ம மாநிலத்தில் நம்ம ஹோஸ்ட் பண்ணுறோம். அது துணைத் தலைவருங்கிறது ரொட்டேஷனில் வர்றது. நடத்தக்கூடிய மண்டலத்தில் ஒவ்வொரு முறை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான அந்த துணைத் தலைவர்ஷிப்புங்கிறது வரும். உள்துறை அமைச்சர் தலைவராகவும் துணைத் தலைவராகவும் வர்றது. விஜய் அவர்கள்ங்கிறதுக்காக அதை கொடுத்தார்ல. தமிழ்நாட்டில் இன்றைக்கு யார் முதலமைச்சராக இருந்திருந்தாலும் ஸ்டாலினோ இல்லை அதுக்கு முன்னாடி இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களோ இல்லை ஓபிஎஸ்ஓ இல்லை யாரோ XYZ யார் இருந்திருந்தாலும் அவங்க இன்றைக்கு வர வேண்டியது. போட்டி நடக்கும்போது அதோட தலைவராக துணைத் தலைவராக அந்த நாட்டை சேர்ந்த நியமிக்கிற மாதிரி அந்த மாதிரி. இப்போ கடந்த காலத்தில் இங்கே G20 மாநாடு ஒன்று டெல்லியில் நடைபெற்ற போது இந்தியாவுக்கு அது பெருமை. நம்ம அதை பங்கேற்பதுனாங்க இருக்கிற எல்லா நாட்டுக்கும் சுழற்சி முறையில் வரும்போது நமக்கு வந்தது அது நம்மளே நடத்தணும். அந்த ஆண்டு ஹோஸ்ட்டும் நம்மளே பண்ணதுனால அது நம்ம நாட்டில் நடந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணது நம்ம பிரதமர் அவர்கள் போனதைக்கு போல தான் இது. அது பெருமை அப்படிங்கிறதுல அது சுழற்சி முறையில் வர்றது. நடத்தினது விஷயம் கோலத்தில் நடக்குது இதெல்லாம் போதுன்னா முதலமைச்சர் அங்கே போய் கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமார் நீங்கள் அங்கே 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாருங்கிறது தெரியும். இப்போ வரைக்கும் அதிகாரப்பூர்வமாக ஒரு சட்டமன்றத்துக்குள்ளே அது தொடர்பான விஷயங்கள் அதை பேசுறது அப்படிங்கிறது முதலமைச்சராக நீங்கள் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்களான்னா உங்களுடைய கட்சி ரீதியிலான ஹேண்டில் அரச ஹேண்டில்லேருந்து வரல. சிஎம்ஓ தமிழ்நாட்டிலேருந்து வரலை. டிவிகே விஜய் HQலேருந்து அன்றைக்கு இரவு ஒரு 8:30-9 மணி போல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்கிறது இது கண்டனத்துக்குரிய இது அனுமதிக்க முடியாதுன்னுட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் வருதே தவிர அது நீங்கள் கண்டிக்கிறீங்கிறதான். எல்லாரும் கண்டிக்கிறாங்க, நீங்களும் கண்டிக்கிறீங்கன்றது. ஒரு அரசாக நீங்கள் இப்போது வரை என்ன பதிவு செய்திருக்கிறீர்கள்? பெயர் குறிப்பிடப்படாமல் கொலை வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு அப்படின்லாம் பார்க்குறோம்.
சம்மந்தப்பட்டவர்கள் அவர்களுக்கு அவங்கள நேற்று இங்கே இவங்க ஒரு தாசில்தாரை அங்கேருந்து எடுத்துகிட்டு வேறு இடத்துக்கு போஸ்டிங் போட்டாங்களா, அந்த மாதிரி தான் போட்டிருக்காங்களா, அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டதாங்கிறத கர்நாடகா டிரான்ஸ்பரண்டாக எங்கே உள் மாநில விவகாரம் இன்டர்னல் மேட்டர்ஸ் அந்த முதலமைச்சர் பேசுகிறார். உங்கள் இதுக்குள்ளே என்ன நடந்துச்சு, கரூரில் என்ன நடந்துச்சுலாம் நாங்கள் கேட்டோமா, நாங்கள் உள்ளே வந்தோமா, இல்லை அந்த மாதிரி நடந்துக்குங்க, அதான் எல்லாருக்கும் நல்லதுன்னு ஆணவத்தினுடைய உச்சாணி கொம்பில் நின்று அவர் பேசுகிறார். நீங்கள் யார் கேள்வி கேட்கறது அப்படின்ற வகையில் அதுக்கு நீங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணல. அது நீங்கள் அங்கே கூட எழுப்பியிருக்க வேண்டாம், இப்போ வரைக்கும் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கல. சந்திச்சு டிகே சிவகுமாரோட நீங்கள் அளவலாகக்கூடிய வீடியோக்கள் வருது, ரொம்ப சீரியஸாக 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அப்படிலாம் சீரியஸாக என்ன வேணாலும் பேசுங்க. மேகதாது குறித்து அவர் பேசிய போது ஒன்று நீங்கள் மாநிலங்களுக்கு இடையிலான ஒத்துழைப்பு அப்படின்னா நீங்கள் பொதுவில் ஓவரால் நதிநீர் பங்கீடு குறித்து ஏதாவது விஷயம் வச்சுருந்தா பேசுங்க. மேகதாது விவகாரத்துங்க பேச வேண்டாம்னு ஒன்று நீங்கள் அவர் பேசும்பொழுது குறுக்கிட்டு இருக்கணும், அல்லது அவர் முடித்த பிறகு நம்முடைய நியாயங்கள், ஏன்னா அவர் பேசுகிறத அத்தனை பேர் கேட்டோம் இல்லையா. இப்போ தமிழ்நாடு ஏன் மேகதாதுல ஆனால் கட்டக்கூடாதுன்னு சொல்கிறேன் கேளுங்கன்னா, டிகே சிவகுமார் வந்து அதை பேசுவார், நமக்கு தெரியாதது அது, அதை கூடவா சென்ஸ் பண்ணியிருக்க மாட்டோம். அப்போ அதை முதலமைச்சர் தரவுகளோடு எடுத்து வைக்கட்டும், உள்துறை அமைச்சர் கேட்கட்டும். என்ன இப்போ வரைக்கும் அட்லீஸ்ட் குறைஞ்சபட்சம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி முதலமைச்சர் ஒரு விஷயத்தை கண்டிச்சிருக்கலாம். கடந்த காலத்தில் அதை யார் கண்டிச்சாங்கிறது தெரியல, யாருமே செய்யலைன்னே வச்சுப்போம். அப்போ நீங்கள் செய்கிறதுக்கான வாய்ப்பு என்னது, நீர்வளத்துறைக்கு இணையமைச்சராக கர்நாடகாவை சேர்ந்த ஒருவரை நீங்கள் போய் சோமண்ணாவை போடுறீங்கன்னா 2 மாநிலத்துக்கு இடையில் நதிநீர் பங்கீடு பிரச்சனை இருக்கும்போது அதை சேர்ந்த ஒருவர் அங்கே இருக்கிறது அரசினுடைய கொள்கை முடிவுகளில் ஏதாவது ஒரு சார்புத்தன்மை ஏற்படுத்தும். தார்மீக ரீதியிலாக சோமண்ணா இருக்கக்கூடாதுன்னு இன்னைக்கு அமித்ஷாவை வச்சுட்டு நீங்கள் வலியுறுத்தி இருந்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய அரசு ரீதியிலாக, அரசியல் ரீதியிலாக, நிர்வாக ரீதியிலாக அது ஒரு மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்கும். டிகே சிவகுமார் ஆனால் என்ன சொல்கிறாங்கன்னா, தாவேக்காவுடைய சமூக வலைதள வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அமித்ஷா வந்து விஜய் அவர்களை பார்த்து கொஞ்சம் நர்வஸாக இருக்கிறாரு, நம்மளோட இலக்கு பிஎம் அப்படிங்கிறது அமித்ஷா வந்து கெஸ் பண்ணிட்டார் போல, அதனால் கொஞ்சம் நடுங்குறாரு அப்படிங்கிற மாதிரி அவங்க எழுதிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் பார்க்குற காட்சி வேறாக இருக்குது. எப்படி புரிஞ்சுக்கிறது? தமிழ்நாட்டிலேயே நம்ம என்ன 233 125 தொகுதியில் என்ன ஆச்சுங்கிற ரிசல்ட்டை நம்ம யோசிச்சு பார்க்கணும். கனவு யாருக்கு வேணாலும் இருந்துட்டு போட்டோம். அவர் நாள் முழுக்க ட்ராவல் பண்ணி வந்து இவங்க இப்போ ஃபேஸ் ரீடிங் எல்லாம் படிக்கிறாங்க அப்படின்னு நம்ம புரிஞ்சிக்க வேண்டியிருக்கு. இந்த ட்வீட்டை ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணி யாரும் மத்திய பாஜகவுக்கு அனுப்பாமல் இருக்கும்படி பார்த்து கொள்ள சொல்லுங்கள், அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இது எங்கள் தளபதியை பார்த்து மிரண்டுட்டாங்க என்ன தெரியுமா பண்ணியிருக்கணும், மேகதாதுல அணை கட்டுற ரிப்போர்ட்டு கொடுக்குறதுக்கே கர்நாடகாவுக்கு உரிமை இல்லை அப்படின்னு அங்கே ஜல்சக்தி துறை அமைச்சர்கிட்ட சொல்லி அறிவிச்சிருக்கணும். தமிழ்நாடு கனிம வளத்தில் ஸ்டேட்டு டேக்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிற வகையில் இருந்த உரிமையை பறித்து ஒரு சட்டம் கொண்டு வந்திருக்கிறாங்க. இந்த வருஷம் 11,000 கோடி நமக்கு வருமானம் வரும்னு நீங்கள் சொல்லி பட்ஜெட்டு போட்டு 10 நாளில் சட்டத்தை போட்டு அவங்க இப்படின்ட்டு போயிட்டாங்கன்னா எங்கள் மாநில உரிமை, அதாவது அவங்க என்ன லாஜிக் சொல்கிறாங்க, நீதிமன்றம் முன்னாடி சொன்னது, நீங்கள் கனிம வளம்ங்கிறதுக்கு மத்திய அரசு தான் கட்டுப்படுத்துது. அந்த கனிம வளம் எது மேலே இருக்குது, நிலத்து மேலே இருக்குது. நிலத்துக்கு வரி, இப்போ நம்ம வீட்டு வரியோ இல்லை சொத்து வரியோ இல்லை அந்த நிலத்துக்கான இதுவோ அதை மாநில அரசு போடலாம்ல, எனவே மாநில அரசு போடலாம்னு வியாக்கியானம் கொடுத்தாங்க. சரி தவறுங்கிறத விடுங்க, நீங்கள் அதை கனிமத்தை இது பண்ணி தான் சாப்பிடணுமா இல்லை அரசு அதில் தான் வருவாய் எடுக்கணுமாங்கிறது தனி விவாதம். உங்களுக்கு இருக்கிற வரி விதிப்பு உரிமையில் அவங்க இருந்ததை பிடிங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ வரைக்கும் நீங்கள் அது குறித்து வாய் திறக்கலை. அதை அவரை உடனடியாக அந்த சட்டத்தை வாபஸ் வாங்க வைக்கணும் நீங்கள் பேச வச்சுருக்கீங்கன்னா பரவாயில்ல. வந்தே மாதரத்தில் தொடங்கி பல விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு மதத்தினுடைய கடவுளை கொண்டு போய் நீங்கள் எப்படி ஒரு அரசாங்கம் எல்லாரையும் பாடணும்னு சொல்ல முடியும், இப்போ வரைக்கும் உங்களால் வாய் திறக்க முடியல. இதை தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவர் முறையாக போய் மோடிஜியை பார்த்தார்ல, அதில் ஒரு 7 கோரிக்கை என்னமோ கொடுத்தாரு. அதில் ஒன்று சென்னை மதுரை மெட்ரோ முடியாதுன்னு இங்கே ரிஜெக்ட் பண்ணி அனுப்பி 1 மாதம் ஆகுது. இப்போ வரைக்கும் அவர் வாயை திறக்கலை. பயந்துருந்தா ஐயோ விஜய் அவர்களுடைய கவர்மெண்ட் அனுப்பிடுச்சா சென்னை மதுரை அது வந்து அடுத்த 1 மணி நேரத்தில் கையெழுத்து போட்டு பாஸ் பண்ணுங்க அப்படின்னாருன்னா பயந்துட்டாங்கன்னு பார்க்கலாம். நீங்கள் பாடி லாங்குவேஜை படிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் இது வழக்கமாக கடந்த காலத்தில் இந்த ஆடியோ லான்ச்சில் எதிர்த்தரப்பு ஹீரோவை அவங்கள வந்து அவர் உட்கார்ந்துருது அப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னு அவங்கள ட்ரோல் பண்ண பயன்படுத்தினுடைய மெத்தடை கொண்டு வந்து பாலிடிக்ஸ்க்கும் ஃபிக்ஸ் பண்ணுறாங்க. சரியானதாக இருக்காது. சரி அவங்க சந்தோஷப்படுறாங்கன்னா பட்டுட்டு போட்டோம், அதனால் என்ன இருக்குது? குறிப்பாக இந்த சட்டமன்றத்தில் அமைச்சர்கள் பேசுகிறதா இருக்கட்டும், இல்லை எதிர்க்கட்சிகள் வந்து அவங்கள கையாளுறதா இருக்கட்டும், இது வந்து தொடர்ந்து விமர்சனத்துக்குள்ளாயிட்டு இருக்கு. அமைச்சர்கள் சரியான தரவுகளோட வந்து பதிலை வந்து சொல்ல மாட்டேங்காங்க அப்படின்னு சொல்லி கேள்வி இருக்குது. ஆனால் எதிர்க்கட்சிகள் தரவுகளோட கேள்வி கேட்குறாங்க அப்படிங்கிற ஒரு பார்வையும் போயிட்டு இருக்கு. அதுதான் நடந்துகிட்டு இருக்கா சட்டம்? இன்னைக்கு ஆக்சுவலாக மாண்புமிகு அவை முன்னவர் செங்கோட்டையன் அவர்கள் கவன ஈர்ப்பு தீர்மானம் எல்லாம் வரும்போது அமைச்சர்களிடம் உரிய பதில் இருக்கிறதான்னு பார்த்துட்டு இது அலோவ் பண்ணுங்க அப்படிங்கிறாரு. அப்போ அடிப்படையில் அமைச்சர்கள் கடந்த காலத்தில் நீங்கள் எல்லாத்த பற்றி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்காது, இவங்க புதுசாக வந்திருக்காங்கிறது புரிஞ்சுக்க முடிஞ்சாலும்
கவன ஈர்ப்பு தீர்மானம் என்னங்கிற சப்ஜெக்ட் சபாநாயகரிடம் வந்த பிறகு இதெல்லாம் கொடுக்கறது அன்னன்னைக்கே எடுத்துக்கிறது இல்லை. ஆக்சுவலாக நீங்கள் உங்களுக்கு கோவை அமுதன் விவகாரத்தை நல்ல 4 நாள் லீவ் இருக்குன்னு தெரிஞ்சும் 5 நாட்கள் கழித்து நீங்கள் மதியம் கூட அவரை நான் பேச சொல்கிறேன்னு கூட பேரவைத் தலைவர் சொல்லலை. அந்த அளவுக்கு அது 4 நாட்கள் எடுத்துக்கொண்டார்கள். இங்கே 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதாகட்டும், இல்லை அதற்கு பிறகு பல்வேறு விஷயங்கள் கொண்டு வரப்பட்டது, திருவற்றூர் இந்த மாணவனுடைய படுகொலை ஆகட்டும், இப்படி பலது வரும்போது, மேகமலை விவகாரமாகட்டும், இப்படி பலது வரும்போதும் அந்த டைம் உரிய டைம் கொடுக்குறாங்க. கொடுத்தாலும் என்ன பிரச்சனைனா சம்மந்தப்பட்ட அமைச்சர் தான் எந்திரிச்சு பதில் சொல்கிறாரே தெரியாது. எந்த இதுக்கு யார் சொல்கிறா, இவர் தான் அமைச்சரா? இங்கே இந்தியாவை சேர்ந்த மீனவர் ஒருவர் சவுதியில் அங்கே அவருக்கான அந்த நெருக்கடிங்கிறது என்ன ஆகும்னு கேட்டால் மீன்வளத்துறை அமைச்சர் லாதவர்ஜன் அவர்கள் பதில் சொல்லுகிறார். அவர் தான் மீன்வளத்துறைக்கு இன்சார்ஜா இல்லை என்ன சொல்ல வரீங்க? நிர்மல்குமார் அவர்கள் இன்றைக்கு இந்த அமித்ஷா கூட்டத்தில் இருக்கிறதுனால அவர் இல்லைன்னா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. அவர் என்னமோ சட்டத்துறைக்கு அவர் மற்ற துறைக்கு சொல்லும்போது அவர் துறைக்கு இன்னொருத்தர் சொல்ல மாட்டாரா? கேட்டால் அது சட்டம் சார்ந்த விஷயம்னு பேரவைத் தலைவர் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எதிர்கட்சிகள் தரவுகளோடு கேட்குறாங்களாங்கிறதுலே நமக்கு மாறுபட்ட கருத்துக்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா பல விஷயங்கள் இவங்க சொல்லும்போது நிர்வாக ரீதியில் அவங்களுக்கு இருக்க எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு இன்னும் கூடுதலான பலத்தை கொடுக்குது. இப்போ உதாரணத்துக்கு முதலமைச்சர் என் டேபிளில் 3 ஃபைல் இருக்குது, நிதித்துறை அமைச்சர் சொன்னதுங்கிறார் இல்லையா? அது அவங்க இன்டர்னலாக செய்யக்கூடிய அந்த ஃபினான்ஸ்க்கான ஆடிட்டு எவ்வளவு நிதி ஒதுக்கணும், நிதி எவ்வளோ செலவாச்சு, அதை வேறு எந்த துறைக்காவது வெளியில் சொல்லாமல் கொள்ளாமல் வேறு, இப்போ உதாரணத்துக்கு மகளிர் உரிமை தொகைக்கு வெவ்வேறு இதில் திட்டங்கள்லேருந்து சில நிதியை ஒதுக்குனாங்கிறத வெளில சொல்லியிருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியானதான் சொல்ல முடியுமே தவிர நிதியை மாற்றி இருக்கிறார்கள் கையாடெல்லாம் நீங்கள் அதில் கண்டுபிடிக்க முடியாது. அதில் அதுக்கு தனியாக எதிர் நீங்கள் ஆடிட்டர் ஜெனரலோ இல்லை சிஏஜியோ இல்லை இண்டிபெண்ட் ஆடிட்டர் ஒருத்தரை போட்டு திட்டத்தினுடைய செயல்பாடுகள் கடைக்கோடியில் இப்போ ஒரே ஆதார் கார்டை பயன்படுத்தி 100 பேர் அதே பேரில் 100 பேரை சேர்த்துட்டாங்கங்கிறத அந்த திட்டத்தை வச்சு தான் பார்க்க முடியும். நிதித்துறை இதுக்கு ஒதுக்கி இருக்கும், அந்த துறை வரைக்கும் போயிடுச்சு, துறை செலவு பண்ணது இவ்வளோ, மீதி இவ்வளோ இருக்குது, செலவு பண்ணாத நிதி இவ்வளோ திரும்ப வந்திருக்குங்கிற அந்த ஆடிட்டிங் வரைக்கும் தான். இம்ப்ளிமெண்டேஷன் அதுக்குள்ளனா நீங்கள் தனித்தனி துறைக்குள்ளே போயிட்டு இண்டிவிஜுவல் ஆடிட்டிங் சிஸ்டத்தை வைக்கணும். ஆனால் எங்கள் அண்ணன் ஊழல் பட்டியெல்லாம் கையில் வச்சிருக்காரு, அவர் எப்போனாலும் யாரை வேணால் தூக்குவாருன்னு சொல்லிட்டு நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆண்டும் செய்தது அத்தனையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தொகுத்து அங்கே சட்டப்பேரவையில் லைப்ரரி இருக்கும், ஆண்டு வாரியாக ரிப்போர்ட் போட்டு புக்காக போட்டு வச்சுருப்பாங்க. நீங்கள் இப்போ பண்ணுறதும் அப்படி தான் போய் அதில் ஒன்றா சேரப்போகுது. அதாவது அவங்களுக்கு இது முதல் முறை அப்படிங்கிறதுனாலேயே அந்த ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டினுடைய ஆடிட்டுங்கிறத வச்சு ஊழல் பட்டியலை ரிலீஸ் பண்ணலாங்கிறது புரிதலற்ற ஒரு பேச்சு. அது ஆக்சுவலாக நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு நேற்று முன்தினம் நினைக்கிறேன் டைம்ஸ் ஆஃப் இந்தியா மதுரை எடிஷனில் ஐ திங்க் அவர் பத்திரிகையாளர் ராம் சுந்தரம் அவர்கள் நினைக்கிறேன், அவர் ஒரு ஸ்டோரி பண்ணுறாரு. என்னென்னா மகளிர் சுய உதவி குழுக்களுக்கான அந்த நிதி ஒதுக்கீடுங்கிறதுல அதிகாரிகளுடைய குடும்பத்தினர் அப்படி ஒரு சுய உதவி குழுவே இல்லாமல் போலியாக பதிவு மட்டும் பண்ணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணது, கையாடல் செய்ததுங்கிறதெல்லாம் இப்போ ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு ஜேர்னலிஸ்ட்டு ஃபீல்டு ஸ்டடி பண்ணி அப்படியான ஃபண்ட்ஸை ட்ராக் பண்ணி வாங்கினவங்களை பார்க்க முடியுது இல்லையா? இந்த மாதிரி ஆடிட்டிங்க்கு தனியாக நிறுவனங்கள் இருக்கும். நீங்கள் யாருக்கு ஒதுக்குறீங்க, ஒதுக்கின நபர்கள் பயனாளர்களை போய் செக் பண்ணுறது, அதில் எடுத்து ஓவரால் ஃபைல்ஸை எடுத்துகிட்டு நம்பரெல்லாம் எதுவும் மிஸ்மேட்ச் இருக்கா, மேட்ச் இருக்கா, எப்படி நம்ம அது பேர் என்ன எலெக்ஷன் வாக்காளர் பட்டியலில் எக்ஸ்னு பேர் 0ன்னு ஒரு டோர் நம்பரை போட்டுலாம் சில வேலைகள் பார்த்தாங்கல்ல. கடந்த காலத்தில் பிரதமருடைய காப்பீட்டு திட்டத்தில் ஒரே ஆதார் கார்டில் 1000 பேர் நம்பர், ஒரே ஃபோன் நம்பரில் 10,000 பேர் 8,000 பேர்லாம் போட்டு சீட்டிங் பண்ண மாதிரி பயனாளிகளை செய்வது என்பது கீழே லோக்கல் லெவலில் என்ன பண்ணீங்க? உதாரணத்துக்கு ஒரு விவாதம் ஓடுச்சு, நீங்கள் கட்டினவங்களுக்கே வீடு கட்டி கொடுத்துட்டீங்கன்னு அமைச்சர் ஆனந்த் பேசுகிறாரு. ஐபெரியசாமி எழுந்து ஆட்களை செலக்ட் பண்ணுறதுங்கிறது இங்கே மேலேருந்து நாங்கள் பண்ணுறது இல்லை, அதை ஊர வாரியாக கிராம வாரியாக ஒன்றியம் வாரியாக பிரிச்சுருவோம், அங்கே ஒவ்வொரு பேனல் இருக்கும், பேனல் வரைக்கும் அது அது வெறும் அமைச்சர் மட்டுமே முடிவெடுத்தது அல்ல, பேனலில் இருந்த அதிகாரிகள் இப்போ அப்படியே உங்கள் கூட தான் இருப்பாங்க, சேர்த்து அவங்களே கேட்டிங்கன்னா என்ன கோளாறு யார் சொல்லி செஞ்சாங்கிறத சொல்லுவாங்கன்னு ஒரு பார்வை சொன்னார் இல்லையா? இதெல்லாம் தனித்தனியாக அந்தந்த துறைகளுக்கான ஆடிட்டிங்கோ சிஏஜிங்கிறவரே வேலையே அதுதாங்கிற இடம் இருக்குது. இல்லை இண்டிவிஜுவலாக நீங்கள் ஒரு இண்டிபெண்ட் ஆடிட்டரை நியமித்து அதை நீங்கள் பார்த்து செக் பண்ண முடியும். அதை மட்டுமே தனித்தனியாக எக்ஸ்க்ளூசிவாக பண்ணுறதுக்கு தான் ஆடிட்டர் ஜெனரலுங்கிற ஒரு பொறுப்பை அரசமைப்பு சட்டமே நமக்கு உருவாக்கி கொடுத்தது. அவங்களுக்கு அவ்வளவு சீரிய பணி இருக்கும். ஸோ அதை தனியாக பண்ணணும். ஆக்சுவலாக யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்கன்னா அதை வச்சு ஊழல் புகாரை நீங்கள் டிவிஎஸ்சி லஞ்ச ஒழிப்பில் கொடுத்து பண்ணுறது இந்த ப்ராசஸ் தனி. எனவே இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது ஒரே புள்ளி. அந்த 3 ஃபைலையும் அவர் பார்த்து படித்தா அதை வச்சு ஊழல் குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. நீங்கள் இண்டிபெண்ட்டாக ஆடிட் பண்ணி அதில் இப்போ என்ன பண்ணலாம், நீங்கள் பட்டியல் சமூக மக்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை செலவு பண்ணாமலே வச்சுருந்துருக்காங்க, அப்போ இவங்க செலவு பண்ணாங்களா? இது அரசியல் கேள்வி.
அதை கையாடல்ங்கிற இடத்துக்கு அதை வேற ஒரு திட்டத்துக்கு திருப்பி விட்டுட்டாங்க. இப்போ முதலமைச்சர் காலை உணவு திட்டத்துக்கு அப்படி திருப்பினாங்க, அல்லது மகளிர் உதவி தொகைக்கு திருப்பினாங்கன்னா இதை விட அது முக்கியம்னு அவங்க நினைச்சாங்கிறது அகைன் அரசியல் குற்றச்சாட்டு தான். அந்த பணத்தை அவங்க எடுத்துட்டு போனாங்கிறத நிரூபிக்கிறதுக்கு வேற ப்ராசஸ் இருக்கு. இதுக்கு அது சம்மந்தமே இல்லை. அது அவங்க அது அந்த முந்தின நாள் முதலமைச்சருடைய அலுவலகத்துக்கு அதில் வெளிப்படைத்தன்மை இல்லைன்னு ஒரு குளறுபடி வந்துச்சு இல்லை, அதை அப்படியே வச்சு வேற பக்கம் பஸ்ட் பண்ணி வேற பக்கம் திருப்பி விடுறது, அந்த பலூனில் காற்றை இறக்குறதுக்கான டெக்னிக்கா என்கிற கேள்வியே நமக்கு அதில் இல்லை. தாவேக்கா ஆட்சி 100 நாட்களை கடந்திருக்கு. எதிர்கட்சிகள் இது ரீல்ஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. ஆனால் பத்திரிகையாளர் ஊடகவியாளர் இது டைவர்ஷன் பாலிடிக்ஸ் மட்டும்தான் இங்கே நடந்துகிட்டு இருக்கு தொடர்ந்து அப்படிங்கிற ஒரு விமர்சனத்தை வைக்கிறாங்க. இந்த 2 விமர்சனத்தை தாண்டி தாவேக்கா அந்த 100 நாட்கள் எதுவுமே செய்யலை அப்படிங்கிற ஒரு பார்வை இருக்குல்ல. தாவேக்கா எதையுமே செய்யலையா அப்படிங்கிறீங்க. தாவேக்கா அவங்க செஞ்சதா சொல்லிக்கிற அளவுக்கு செய்யலைங்கிறது தான் என்னுடைய பார்வை. ஆக்சுவலாக ஏற்கனவே இருப்பதை தொடர்வதை ஒரு முதலமைச்சர் ஒரு அரசு இல்லைனாலும் அதிகாரிகள் அவங்க பாட்டுக்கு ஒரு லூப்புக்குள்ளே போட்டு சில விஷயங்களை செய்வாங்க. கொள்கை ரீதியிலாக நீங்கள் பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த உரிமை தொகையோ மற்ற விஷயங்களில் வெறும் அதிகாரிகள் மட்டும் இருந்தால் அதெல்லாம் எது கொடுத்துட்டு செலவுன்னு நிப்பாட்டிடுவாங்க. நீங்கள் அரசியல்வாதியாக இருக்கிறதுனால இல்லை அதை கொடுக்கணும், கடன் வாங்கியாவது கொடுக்கணும் அப்படின்னு அவங்கள டைரக்ட் பண்ணுவீங்க. அதை தாண்டி நம்ம பார்த்தோம்னா சில இடங்களில் அதாவது எப்பயுமே இந்த லஞ்ச ஊழல் சார்ந்த விஷயங்கள் வரும்போது லஞ்சத்தில் கடைநிலை ஊழியரை பிடிச்சி உடனே சஸ்பெண்ட் பண்ணி ஒரு கிளர்க்கு ஹாஸ்பிட்டல் சிப்பந்தி இமீடியட்டாக நடவடிக்கை பாயும், டக்குன்னு சஸ்பென்ஷன், டக்குன்னு அவர் பணியிலிருந்து விடுவிப்பு. ஆனால் மேலே 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 அதிகாரிகள் படிநிலைக்கு போகும்போது நீங்கள் யார் மீதெல்லாம் திமுகவில் குற்றம் சாட்டினீங்களோ அதில் அதிகாரியாகவே அவர்களோட கூட இருந்தவர்கள் இன்றைக்கி அதை விட பெரிய பொசிஷனில் உங்கள் கூட உட்காந்தா நீங்களும் அதிகாரிகளை இப்போ தொடமாட்டிங்களான்னு ஒரு கேள்வி நமக்கு வரும். சில இடங்களில் அந்த கீழிடங்களில் வாங்குவதற்கு கீழிடங்கள் நம்ம மீன் பண்ணுறது தொடக்கநிலை பணியாளர்களாக இருக்கக்கூடியவர்கள். அது கீழ்ங்கிறது தவறான வார்த்தையாக இருந்தால் நான் திரும்ப படுறேன். ஸோ தொடக்கநிலை பணியாளர்கள்கிட்ட ஒரு அச்சம் இருக்குது. ஆனால் மேல் படிநிலைகளில் இன்னும் அரசில் இருந்தால் எவ்வளோ வாங்கலாங்கிறத அவங்க புரிஞ்சுக்கிறதுக்கே ஒரு டைம் எடுக்கும். ஆனாலும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தொடங்கி விட்டது. விஜய் அவர்கள் நினைப்பதை போலலாம் எல்லா அமைச்சர்களும் நினைக்கல அப்படிங்கிற செய்திகள். இல்லை, எல்லா அமைச்சருமே லஞ்சமற்ற லாவணியமற்ற ஒரு ஆட்சி நாங்கள் கொடுக்குறோம், ஒரு சுத்தமான ஆட்சியை கொடுத்துக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. எனக்கு காரே இல்லைன்னு சொன்னவர்கிட்ட எவ்வளோ கார் இருக்குன்னு வந்த மாதிரி தான் இப்போ அதை நம்ம எடுத்துக்கணும். நீங்கள் அவங்க சொல்லுவது ஏற்றுக்கலாமா? ஏன்னா அவங்க கடந்த காலத்தில் அப்படியெல்லாம் சொல் தவறாமல் நடந்திருக்கிறார்களான்னா ஜோதிமணி அவர்கள் தான் கார் கேட்டது. அவரே கார் இருக்குன்னு அவருடைய அஃபிடவிட்லேருந்து நம்ம பார்க்குறோம். இன்னொரு எம்எல்ஏ எழுந்து எனக்கு காதல் தோல்வி அப்படிங்கிறத அவர் பதிவு பண்ணுறாரு. சரி, ரைட்டு. பட் அதை தாண்டி அவர் சொல்கிறார் எனக்கு வேலையும் கொடுத்து காரும் கொடுத்துன்னு. என்ன கோளாறுனா இவங்களுக்கெல்லாம் பிரச்சனையே அவங்களே போடுற ரீல்ஸ் தான். அவர் அங்கே ஊரில் காரில் ஏறி மாலையை போட்டுக்கிட்டு ஜெயித்த பிறகு ஒரு ஊர்வலம் போயிருக்காப்புல. அதாவது தளபதி இந்த சிபிஐ விசாரணை முடிச்சுட்டு வெளில வரும்போது காரோட விண்ட்ஷீல்டை திறந்துட்டு மேலே ஏறி எப்படி கை காட்டிட்டு வந்தார்ல. டெல்லியில் இவரை பார்க்குறதுக்கு ஒரு கூட்டம் நாங்கள் ஒரு குரூப் நின்றுருக்காங்க, கை காட்டிட்டு வந்தார்ல. அந்த பேட்டர்னில் தளபதி செஞ்சு இந்த முன்னாடிலாம் டப் ஸ்மேஷ் எடுக்கிறேன்னு ஒரு டப் ஸ்மேஷு அந்த பாட்டு அவங்களாம் சேர்ந்து பாடுறது டிக்டாக் குரூப் இருக்கும்ல, வேற ஒரு டைலாக் இருக்கும், பட டைலாகுக்கு இவங்க பேசி நடிச்சு அந்த மாதிரி தளபதி டெல்லியில் பண்ணதை நம்ம பெரிய குளத்தில் பண்ணுவோம்னு அவர் அங்கே ஏறி கை காட்டிட்டு போகிறாரு. அதை அவங்க ரீல்ஸ் எடுத்து தன்னுடைய ரோட் ஷோவால் வந்த போக்குவரத்து நெரிசலை தானே சரி செய்த தாவேக்கா எம்எல்ஏன்னு அவருக்கு ஃபயர் விட்ருக்காங்க. அந்த காருக்கு முன்னாடி ஒரு போர்டில் ரெட் கலர் பேக்ரவுண்டில் எம்எல்ஏன்னு போட்டு ஏன்னா திறப்பு விழாக்கு போகிறாதான் இவங்க ரீல்ஸு மேலே ட்ரோனை விட்டு இங்கேருந்து எடுத்துகிட்டு போகிறாங்க இல்லை, அதோடு இருக்குது. வேறு பல கார்கள் வச்சுருக்காரு. இவரால் நம்ம போய் கேரளாவில் இப்போ நிறைய கேஸ் வாங்கியிருப்போம். ஏன்னா அந்த தேக்கடியில் அந்த மதத்தை திறக்கிறதுக்கு தேனி மாவட்ட எம்எல்ஏ எம்பிகளை கூப்பிடுவாங்க. அது பெரியார் இதுக்கு உட்பட்ட வனவிலங்கு சரணாலயத்துக்குள்ளே அந்த ஸ்பாட் வருது. ட்ரோன் பறக்க விட்டாங்க பர்மிஷன் இல்லாமல். ட்ரோன் பறக்க விட்டு வனத்துறை கேஸை போட்டு கடந்த காலத்தில் நம்ம ஓபி ரவீந்திரநாத் இருக்கார்ல, இவர் எம்பியாக இருக்கும்போது ஒரு ட்ரோனை விட்டு அது இங்கே நடக்கல, இன்னொரு சைட் நடந்தது முல்லை பெரியாறில் திறக்கிறதுக்கு அனுமதிக்கப்படாத இடத்துல விட்டுட்டாங்கன்னு ட்ரோனை பறிமுதல் பண்ணி அவர் மேலே கேஸை போட்டு இதுக்கப்புறம் உங்களை நாங்கள் கூப்பிடவே மாட்டோம், நாங்களே திறந்து விட்டுக்குறோன்னு பிரச்சனை ஆகி போச்சு. தேக்கடிக்கும் இனிமேல் நீங்கள் வரமாட்டேன்னு இருந்தால் என்ன ஆகுது? ஏதோ அங்கே கேரளா கவர்மெண்ட்டாக காங்கிரஸாக இருக்கவே இங்கே கூட்டணியில் இருக்கோங்கன்றனால தமிழ்நாடு அரசுக்கு கடிதம். இதுக்கெல்லாம் நாங்கள் வழக்கு கடுமையாக பதிவு பண்ணி நடவடிக்கை எடுத்துருக்கணும், ட்ரோனெல்லாம் பிடிங்கி இங்கே வச்சுருக்கணும். ஆனால் இது 2 தரப்பு உறவுங்கிறதுனால இனிமேல் இப்படிலாம் நடந்துக்கக்கூடாது, ஒழுங்காக பார்த்து வச்சுக்க சொல்லுங்கன்னு 2 ஸ்டேட்டுக்கு நல்ல ட்ரோனை விட்டு பிரச்சனையை ஏற்படுத்தியிருப்பாப்புல. அவர் தான் சொன்னது எனக்கு அவர் கார் வச்சுருக்காப்புல, ஊரில் எல்லா நிகழ்ச்சிக்கும் ட்ரோன்லேருந்து அந்த காரினுடைய அடியில் இருந்து தான் அப்படியே கிளம்பி ஃப்ரண்ட்டில் அந்த காருக்கு முன்னாடி எம்எல்ஏங்கிறதுல இருந்து கிளம்பி தான் ட்ரோன் மேலே போய் அவரை ஷாட் எடுக்கிற எல்லா ரீல்ஸையும் அவரே போட்டிருக்காரு. அதை விட முக்கியம் கடைசியாக ஒரு ரீல்ஸு சட்டமன்றத்துக்கு அவர் அமைச்சர்களை சந்திக்க வராப்புல காருக்கு உள்ளே இருந்து
ஃபோனில் இந்த காருக்கு முன்னாடி விஜய் ஃபோட்டோ இருக்கும்ல, அந்த ஃபோட்டோ தெரியுது. ஃபோட்டோக்கு இந்த பக்கம் பின்னாடி தலைமைச் செயலகம்னு கட்டடம். இந்த ஆங்கிளில் இருந்து தான் அவர் வீடியோவே எடுத்திருக்காப்புல. அது அவரே ரீல்ஸ் வேறு போட்டிருக்காரு. காருக்குள்ளே வந்து நீங்களே ரீல்ஸ் எடுத்து போட்டுவிட்டு காரில் நகர்வலம் போயிட்டு காரே இல்லை தளபதி கொடுக்குறாரு அப்படின்னா, தேனியிலேருந்து காரில் வர டயர்டாக இருக்குது, நம்ம ஏசியில் ட்ரெயினை போட்டு போயிடலான்னு வந்துட்டு நம்ம இப்படியெல்லாம் பேசணுமாங்கிறது இருக்கு இல்லையா? அப்போ இவர் இப்படி சொல்கிறாரு. இன்னொருத்தர் எந்திரிச்சு நீங்கள் டொயோட்டா கொடுத்தா பரவாயில்ல, நான் ஏற்கனவே 4 கார் வச்சுருக்காரு, 2 பென்ஸு இனோவா கேட்குறாரு, 4 கார் வச்சுருக்காரு, இல்லை 2 பென்ஸு கார் என்னோட வருது. நீங்கள் உள்ளபடியே முடியாதவர்களுக்கு கொடுத்தாங்கன்னா கூட புரிஞ்சிக்க முடியுது. நீங்கள் எல்லாருக்கும் இருக்கிறவங்களுக்கு வாரி கொடுக்கறது மகிழ்ந்து அப்படிங்கிறதெல்லாம் மகிழ்ந்திருந்தா அதில் ஒரு வியாக்கியானம் சொல்கிறாங்க. நான் எதுக்கு சொல்ல வந்தேன்னா, காரே இல்லைன்னு நீங்கள் பார்த்தா இந்த வச்சுருக்கிறீங்க, அவர் ஆட்டோ ஓட்டுனர் அப்படின்னு அவர் சொன்னீங்க. அவர் ஏதோ ஒரு காலத்தில் ஓட்டியிருக்காரு. அவர் அஃபிடவிட்லேயே ஒரு 2 கார்னு சொன்னார், இங்கே சென்னையில் இருக்கிற விஜய் தாம் அவர்கள் நினைக்கிறேன். அப்போ நீங்கள் எதுக்கு, நீங்கள் உண்மையை சொன்னால் பிரச்சனை இல்லை. பல பேர் டாக்டர்னு போட்டு சுற்றுறாங்க, பார்த்தா டிப்ளமோ படிச்சிருக்காங்க. எப்படிங்க டாக்டர், எங்கெங்க டாக்டர்னா அது டாக்டர்னுட்டு பிஎஸ்சி ஜேர்னலிசம், பிஏ ஜேர்னலிசமா பிஎஸ்சி ஜேர்னலிசம்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அமைச்சர், மாண்புமிகு அமைச்சர் ஒருத்தவங்க இருக்கிறாங்க. இப்போ ராஜ்மோகன் அவர்களுடைய ஏதோ ஒரு டிகிரி அதே போல் சர்ச்சை இல்லை, அந்த நிறுவனம் இருக்கா, அந்த நிறுவனம் முதல்ல அங்கீகாரம் பெற்றது தானா, அவர் இன்ஜினியரிங் முழுக்க முடிச்சாராங்கிறது ஒரு சர்ச்சையாச்சு. எதுக்கும் பதில் சொன்னாங்களா என்ன நமக்கு தெரில. அப்போ நீங்கள் சொன்னதுக்கு நீங்கள் நீங்கள் திமுக செய்யாமல் விட்டது பலது இருக்குது, செஞ்சதில் தப்பாக செஞ்சது பலது இருக்குது. இது ரெண்டுத்தையும் சொல்லி திமுகவை விமர்சிக்கிறது, வெளுக்கிறது, அரசியல் ரீதியாக கேள்வி எழுப்புறது உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. அவன் செஞ்சதையே செய்யலைன்னு சொல்லிவிட்டு ஒன்றுமே செய்யலை, எங்கள் விஜய் தல்பதி வந்து தான் பெண்களை தொட்டாங்கன்னா 24 மணி நேரத்தில் என்கவுண்டர், பஸ் பாஸே அவர் தான் அறிமுகப்படுத்தினார், தமிழ்நாட்டில் சாதா பஸ்ஸே கிடையாது, எல்லாருக்கும் ஏசி பஸ் தான். இப்படி அவங்க யாரும் செய்யலைங்கிறது எப்படி சிக்கலோ, நீங்கள் செஞ்சதை சொல்லி பெருமையை தேடுங்க, இனிமேல் செஞ்சு பெருமை தேடிட்டு. இல்லை, ஒரு நார்த் இந்தியாவில் இப்படி ஒரு மேனிப்புலேஷன் பண்ண வேண்டிய தேவை என்ன ஏற்படுது? ஏன்னா சவுத்தில் ஒரு கடைக்கோடியில் ஒரு முதலமைச்சராக வெற்றி பெற்றிருக்கார் முதலமைச்சர், நார்த்தை நோக்கி பயணிக்கிறார், அடுத்து அவரோட பயணம்ங்கிறது. ஆமாம், அப்புறம் அடுத்த இலக்கு என்னங்கிறத குறி வச்சோம்ல, அவர் சிஎமான அன்னைக்கிலேருந்து அடுத்த நாள்லேருந்தே நார்த்தை நோக்கி நகர ஆரம்பிச்சதை நம்மளால் பார்க்க முடியுது. அவங்க என்ன பொழுது இவரை போட்டால் அப்படியே அங்கே வியூஸ் போதுன்னா போடுறாங்க, அவங்கள இருக்கிற வியூவர்ஷிப்பை வச்சுக்கிட்டு பேமெண்ட் பேசிஸில் தான் பண்ணுறாங்கிறதெல்லாம் அவ்வளோ ஆவணங்களோடு அவங்ககிட்ட பேசுனா, நீங்கள் மினிமம் 50,000 75,000 வரை கொடுத்தால் ஒரு ரீல்ஸ் நாங்கள் போட்டு தருவோம், 1 மாதம் வரை அது இருக்கும், 1 மில்லியன் வியூஸ் வரை பெற்று தருவோம்னு பேக்கேஜ் வச்சுருக்காங்க. நீங்கள் மீன் வெறும் கார்டாக போடணுன்னா அதுக்கு ஒரு பேக்கேஜ், அது இன்டர்வலில் தனித்தனியாக சிங்கிள் இது அப்பப்போ வேணும்னா சீசனுக்கு சீசன் கொடுத்துக்கலாம், இல்லை மொத்தமாக ஒரு பேக்கேஜ், ஒரு மாதத்துக்கு இவ்வளோ ரீல்ஸு, இவ்வளோ கார்டு, இவ்வளோ போலீஸ் செய்திகளை பரப்புனா அதுக்கு தனி பேக்கேஜ், 2029 எலெக்ஷன் வரைக்கும்னா ஸ்பெஷல் பேக்கேஜ், அதுக்கு தகுந்த மாதிரி ரேட்டை நம்ம குறைச்சி பேசிப்போம்னு. அவங்க ஏதோ இப்போ இந்த நகை கடையிலலாம் நீங்கள் 1 வருஷம் சேமிப்பு திட்டத்தில் சேருங்கிற மாதிரி மாதம் இவ்வளோ குத்திங்கன்னா நாங்கள் இவ்வளோ போடுவோம்னு அவங்க வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ இவர்களுக்கு என்னென்னா, இவங்க தமிழ்நாட்டில் தான் சொல்லுவாங்க இவங்க ரொம்ப ஷார்ப்பானவங்க, அப்படி இருப்பாங்க இப்படி இருப்பாங்கன்னு. இங்கேயே நம்ம ஜெயிச்சிட்டோம்னா நார்த்தில் கட்டாயம் சொல்லிட வேண்டியதாங்கிற வகையில் ஒரு கான்ஃபிடென்ஸ் எக்கச்சக்கமாக இருக்குது. அவர் விரும்புகிறாரா இல்லையாங்கிறத தாண்டி அவரை இங்கேருந்து நகர்த்திட்டு இங்கே நம்ம முதலமைச்சர் ஆகலான்னு அடுத்து அவருக்கு பின்னாடி இருக்கிறவங்க எதுவும் கணக்கு வச்சுருக்காங்களான்னு தெரில. இவர் பிரதமர் ஆனால் அண்ணன் பிரதமர் ஆகிட்டார். இப்போ மோடிஜி அங்கேருந்து போனார், அடுத்து ஆனந்திபென் பட்டேல் கொஞ்ச நாள் இருந்தாங்க, பிறகு விஜய் ரூபானி இருந்தார், இப்போ வேற ஒரு முதலமைச்சர் இருக்காருல்ல. பின்னாடி அடுத்தடுத்து அவருக்கு அடுத்தடுத்த தலைவர்களாக இருந்தவங்க முதலமைச்சர் பின்னாடி மோடிஜி போன பிறகு அங்கே வர வாய்ப்பு இருந்ததில்ல. அந்த மாதிரி தளபதி மேலே போயிட்டால் நம்ம சிஎம் ஆகலான்னு கணக்கில் இருக்கிறவங்கலாம் சட்டமன்றத்தில். ஏன்னா சட்டமன்றத்தில் என்ன சிக்கல்னா, ஒருத்தர் புகழ்ந்து தளபதி சிரிச்சிட்டாருன்னா பூரா பேரும் அதே மாதிரி ஸ்கிரிப்டை எழுதி யார்ட்டையாவது கொடுத்து ஆளை பிடிச்சி எவ்வளோ பேமெண்ட்னாலும் பரவாயில்ல எழுதி கொடுங்க எங்கள் தளபதியை பாராட்டின்னு வாங்கி கொண்டு வந்து சட்டமன்றத்தில் படிக்க வேண்டிய நிலை இருக்கிறதுனால இதை தெரிந்தே செய்கிறார்கள். இதில் மோடிஜி பதறாரோ இல்லையோ, காங்கிரஸ் தான் ரொம்ப பதறி இருக்கும். அதனால தான் சீரியஸாக எடுத்துக்காதீங்க. அப்போ என்ன தாவேக அமைச்சர்கள்லாம் சீரியஸாக எடுக்க வேண்டாம்னா சிரிப்பு காட்டுறாங்களான்னு ஒரு கேள்வி வரும்ல நமக்கு. என்னங்க நீங்கள் அப்படி சொல்கிறீங்கன்னா, அதெல்லாம் அவங்களெல்லாம் ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம், ஏதோ ஜாலிக்கு சும்மா பண்ணுறாங்கிற டோன் அதில் வர்றதையும் பார்க்க முடியுது. ஆக விஜய் அவர்களுக்கு திட்டம் இருக்கோ இல்லையோ, அவருடைய ஆலோசகர்கள், அவருக்கு அடுத்த நிலையில் இருக்கிற தலைவர்கள் தளபதியை மேலே கொண்டு போகலாம். வைகோ இன்னைக்கு பேட்டி கொடுத்துருக்காரு. விஜய் அவர்கள் பார்த்திங்கன்னா, அவர் தமிழ்நாட்டை தாண்டி யோசிப்பார் அப்படின்னு தெரியல, தமிழ்நாட்டை தான் அவர் அவ்வளவு நேசிக்கிறாரு, பிரதமர் கனவுலாம் அவருக்கு இப்போதைக்கு இருக்காது அப்படின்னு இவர் பேட்டி கொடுக்குறாப்புல. விஜயனுடைய மனசாட்சியாக வைகோ அவர்கள் எப்போ மாறினார் நமக்கு தெரியல. ஆனால் இப்போ அதை நோக்கி போகுது. அடுத்தடுத்த எலிவேஷன் அப்படின்றது ஏதோ ஒரு மிக பயங்கர, அதாவது அடுத்த கட்ட இலக்கை நோக்கி ஒரு திட்டத்தோடு ஸ்கிரிப்டடாக தான் நகராங்க. ஏன்னா
நார்த் இந்தியனுக்கு இப்போ இவர் படமெல்லாம் ஹிந்தியில் போச்சான்னு நமக்கு தெரில. என்ன பண்ணுறாங்க, இந்த பாகுபலி மாதிரி எடுத்துகிட்டு பெண்களை தொட்டால் வெட்ட வேண்டியது கையே இல்லை தலையைன்னு பாகுபலி ஹிந்தியில் டப் பண்ணாங்களான்னு தெரில. பண்ணியிருந்தா அதில் அவர் பிரபாஸ் மூஞ்சிக்கு வேலை இவர் மூஞ்சை வச்சு டக்குன்னு அவரே சொல்லிட்டாருன்னு கூட நீங்கள் வீடியோ மீமாவே போட்டு பரப்பலாம். புரியும் இல்லை, கனெக்ட் ஆகும்ல. எத்தனை படம் வருது ஹிந்தியில் போச்சுன்றது நமக்கு தெரியல. இந்த டப்பிங்லேயாச்சும் போச்சான்னு. புஷ்பா 2க்கு அவ்வளோ பெரிய கூட்டம் பீகாரில் கூட்டுதுன்னும் போது இவருடைய படங்கள் சுராகரெல்லாம் எடுத்தாருன்னா அப்படியே இந்த பக்கம் அரேபியன் சைடு அங்கிட்டு வங்காள விரிகுடா பக்கம்னுட்டு மொத்த கடல் பரப்பில் நீங்கள் இங்கே ஆரம்பித்து அப்படியே போனீங்கன்னா இந்த பக்கம் மேற்கு வங்கம் வரைக்கும் அங்கிட்டு குஜராத் வரைக்கும் மொத்தமாக வாக்குகள் அள்ளிடுவார்ல. சுறா படம்லாம் இந்த டப்பாய் எல்லா மொழியிலும் போச்சுன்னா அந்த மாதிரி. அதே போல் புலின்னு ஒரு அற்புதமான படம் எடுத்தாங்க. அதெல்லாம் வந்து பல தரப்புலையும் வாக்குகளை எடுத்து தர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் இவங்க திட்டம் வச்சு கொண்டு வராங்களா? நீங்கள் விஜய் செஞ்சதை கொடுத்தா 71 லட்சம் கோடி முதலீடுங்கிறாங்க. 71 லட்சம் கோடி எங்கிட்ட வந்துச்சு இந்தியாவே? அவங்கெல்லாம் பாஜகலாம் மிரண்டு போயிட்டாங்க. நம்ம 2014 13 வருஷமாக எவ்வளவோ சொல்லிக்கிட்டு இருக்கோம் குஜராத் மாடல்னு. அதெல்லாம் சும்மா ஒரே மாதத்தில் இவங்க தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு சொல்கிறாங்களே, இவங்க ரொம்ப டேஞ்சரானவங்க அப்படிங்கிறத அவங்க பார்த்துருப்பாங்க. இதனோட சேர்த்து அமித்ஷா நடுங்கிறாருங்கிறதெல்லாம் பார்த்துட்டு அப்படி குறி வைப்பாங்க. இந்த காலம் வரும்போது என்ன செய்யணுமோ செஞ்சுக்கலாம் அப்படின்னு இப்போதைக்கு நோட் பண்ணி மட்டும் ஒரு கோடு போட்டு வைப்பாங்க. பல்வேறு செய்திகளை வந்து விரிவாக பகிர்ந்துக்கிட்டீங்க. மீண்டும் எங்களோடு இணைந்திருங்கள். நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை.